அன்பு இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்போன்ஸ் மோசஸின் அன்பான வணக்கங்கள். சர்வதேச இளைஞர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது உலகளாவிய அளவில் இளைஞர்களின் பங்களிப்பை கொண்டாடவும் அவர்களின் குரல்களை முன்னிலைப்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் தேசிய இளைஞர் தினம் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இளைஞர்கள் எழுந்தால் இந்தியா எழும். ஒரு நாட்டின் எதிர்காலம் எங்கே இருக்கிறது? அரசாங்க அலுவலகங்களில் மட்டுமல்ல, பெரிய தொழிற்சாலைகளில் மட்டுமல்ல, உயரமான கட்டடங்களில் இல்லை. ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் சிந்தனையிலும் செயலிலும் கனவிலும் இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் இளைஞர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாள். இளைஞர்கள் என்பவர்கள் வயதில் இளையவர்கள் மட்டுமல்ல, புதிய சிந்தனையை ஏற்றுக்கொள்பவர்கள், மாற்றத்தை உருவாக்க துணிபவர்கள், தோல்வியை தாண்டி வெற்றியை நோக்கி செல்பவர்கள். இந்திய இளைஞர்களை பற்றி பேசும்போது முதலில் நினைவுக்கு வருபவர் சுவாமி விவேகானந்தர். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள் என்ற அவரது சிந்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் இளைஞர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. விவேகானந்தர் நீண்ட வாழ்க்கை வாழவில்லை, வெறும் 39 ஆண்டுகளே வாழ்ந்தார். ஆனால் அந்த குறுகிய காலத்திலேயே உலகம் முழுவதும் இந்தியாவின் ஆன்மீக சிந்தனையை எடுத்துச் சென்றார். அதேபோல் இளைஞர்களின் கனவுகளுக்கு உயிரூட்டியவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். கனவு காணுங்கள் என்று அவர் இளைஞர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தினார். அதன் பொருள் தூங்கும்போது காணும் கனவு அல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற கனவு, நம் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற கனவு, நம் சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற கனவு, இந்தியாவை உயர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவு. இத்தகைய கனவுகளோடு செயல்பட்டால் இளைஞர்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. உதாரணமாக ஜல்லிக்கட்டு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நம் தமிழகத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை நினைத்து பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு எழுச்சி தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒருங்கிணைத்தனர். சென்னை மெரினா கடற்கரை அந்த இளைஞர் எழுச்சியில் முக்கிய மையமாக மாறியது. அது வெறும் ஒரு விளையாட்டு பற்றிய போராட்டமாக மட்டும் பார்க்கப்படவில்லை. தமிழ் பண்பாடு, பாரம்பரியம், அடையாளம் ஆகியவற்றை பற்றிய இளைஞர்களின் உணர்வும் அதில் வெளிப்பட்டது. சமூக ஊடகங்களையும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தையும் இளைஞர்கள் பெருமளவில் பயன்படுத்தினர். அந்த நிகழ்வு நமக்கு ஒரு பாடம் சொன்னது. இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒழுங்காகவும் பொறுப்புடனும் ஒரு கருத்தை முன்வைத்தால் அவர்களின் குரல் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அது. ஆனால் எழுச்சி என்றால் கோபம் அல்ல, எதிர்ப்பு என்றால் வன்முறை அல்ல. உண்மையான இளைஞர் எழுச்சி என்பது அறிவோடும் ஒழுக்கத்தோடும் பொறுப்பு உணர்வோடும் மாற்றத்தை உருவாக்குவது. வயது குறைந்தாலும் சாதனை பெரிதாக இருக்கலாம். வரலாற்றில் பலர் நீண்ட காலம் வாழவில்லை, ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலம் சிறியதாக இருந்தாலும் அவர்களின் சாதனைகள் மிக பெரியவை. இயேசு இளம் வயதிலேயே மனிதநேயம், அன்பு, மன்னிப்பு, சேவை போன்ற உயர்ந்த மதிப்புகளை போதித்தார். விவேகானந்தர் 39வது வயதிலேயே மறைந்தார். ஆனால் இளைஞர்களின் உள்ளத்தில் தன்னம்பிக்கையின் தீயை ஏற்றிவிட்டு சென்றார். தமிழ் திரைப்பட உலகில் முத்துக்குமார் அவர்கள் 41 வயதில் மறைந்தார். ஆனால் தனது குறுகிய வாழ்க்கையில் 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி 2 தேசிய விருதுகளையும் பெற்றார். அவரைப் போலவே திரைப்படங்களில் காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை தந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தனது 29ஆம் வயதில் இயற்கை எழுதினார். இப்படி பலரை சொல்லிக்கொண்டே போகலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, வாழ்க்கையின் ஆழமும் பயனும் முக்கியம். ஒருவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதை விட அவர் வாழ்ந்த ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு பயனாக இருந்தார், எத்தனை நல்ல மாற்றங்களை உருவாக்கினார், எத்தனை மனிதர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைத்தார் என்பதே முக்கியம். இன்றைய இளைஞர் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைய இளைஞர்களிடம் அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, தொழில்நுட்ப அறிவு இருக்கிறது, உலகத்தை சில நொடிகளில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி,
இந்த வாய்ப்புகளை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? நேரத்தை, அறிவை பெற பயன்படுத்துகிறோமா? புதிய திறமைகளை வளர்க்க பயன்படுத்துகிறோமா? சமூகத்திற்கு பயனுள்ள செயல்களில் ஈடுபடுகிறோமா? அல்லது நமது நேரத்தின் பெரும் பகுதியை பயனற்ற பொழுதுபோக்குகளில் செலவழிக்கிறோமா? செல்போன் நமக்கு ஒரு கருவி. அது நம்மை பயன்படுத்தக்கூடாது. நாம் தான் அதை பயன்படுத்த வேண்டும். சமூக ஊடகம் நமக்கு அறிவையும் வாய்ப்பையும் தரலாம். அதே நேரத்தில் அளவுக்கு மீறிய பயன்பாடு நமது நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இளைஞர்களுக்கு இன்றைய தேவைப்படுவது வெறும் கல்வி மட்டும் அல்ல. தன்னடக்கம், நேர மேலாண்மை, பகுத்தறிவு, ஒழுக்கம், பொறுப்பு, மனிதநேயம். இன்றைய இளைஞர்களின் கடமை என்ன என்பதை பார்க்கலாம். முதலில் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, பெற்ற அறிவை சமூகத்தின் நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். நான்காவது, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். ஐந்தாவது, ஜாதி, மதம், மொழி போன்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும். ஆறாவது, ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் மதிக்க வேண்டும். ஏழாவது, இந்தியாவின் வளர்ச்சியில் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். அரசாங்கம் என்ன செய்கிறது என்று கேட்பது மட்டும் போதாது. ஒரு நாள் நாம் இந்த நாட்டிற்காக நான் என்ன செய்தேன் என்று நன்மையை கேட்டுக்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் இப்படியே இருந்தால் இந்தியா எப்படி இருக்கும்? இளைஞர்கள் தங்கள் திறமையை வீணாக்காமல் இந்தியாவின் வளர்ச்சி பாதிக்கப்படும். இளைஞர்கள் தங்கள் திறமையை வீணாக்கினால் இந்தியாவின் வளர்ச்சி பாதிக்கப்படும். ஆனால் இளைஞர்கள் கல்வியில் உயர்ந்தால் இந்தியா உயரும். இளைஞர்கள் அறிவியலில் சாதித்தால் இந்தியா உயரும். இளைஞர்கள் தொழில் தொடங்கினால் வேலை வாய்ப்புகள் உருவாகும். இளைஞர்கள் விவசாயத்தை நவீனப்படுத்தினால் உணவு பாதுகாப்பு வலுவாகும். இளைஞர்கள் சமூக சேவையில் ஈடுபட்டால் மனிதநேயம் வளரும். இளைஞர்கள் நேர்மையாக இருந்தால் ஊழல் குறையும். இளைஞர்கள் ஒற்றுமையாக இருந்தால் இந்தியா வலிமையான நாடாகும். ஆகவே இன்றைய இளைஞர்களிடம் ஒரு வேண்டுகோள்: உங்கள் வயதை நினைத்து உங்களை சிறியவர்களாக நினைக்காதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் திறமையை உணருங்கள். விவேகானந்தரின் தன்னம்பிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாமின் கனவை எடுத்துக்கொள்ளுங்கள். சாதனையாளர்களின் உழைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜல்லிக்கட்டு எழுச்சி காட்டிய ஒற்றுமையை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திலும் அறிவும் அமைதியும் பொறுப்பும் இருக்கட்டும். இளைஞர்களே, நீங்கள் நாளைய இந்தியா மட்டுமல்ல, நீங்கள்தான் இன்றைய இந்தியாவை உருவாக்கும் சக்தி. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். உங்கள் பழக்கத்தை மாற்றுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாகுங்கள். அப்போது இளைஞர்கள் மாறுவார்கள். குடும்பம் மாறும். சமூகம் மாறும். தமிழகம் மாறும். இந்தியா மாறும். இறுதியாக ஒரு வரி: இளைஞர்கள் எழுந்தால் இந்தியா எழும். இளைஞர்கள் சாதித்தால் இந்தியா சாதிக்கும். இளைஞர்கள் பொறுப்புடன் நடந்தால் இந்தியாவின் எதிர்காலம் பிரகாசிக்கும். இதுவே சர்வதேச இளைஞர் தினம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி. வாழ்க இளமை, வளர்க இந்தியா, வெல்க இளைஞர் சக்தி. நன்றி, வணக்கம்.